சார் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் என் பதில் வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிற விரக்தி, ஹேட்ரட் அப்படிதான் பல பேருக்கு இருக்கு. எப்பவுமே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு விஷயம் கெட்டதா நடக்குதுன்னா அந்த நேரத்தில் நம்ம கடவுளை திட்டுவோம், எல்லாரையும் பழிப்போம், வாழ்க்கையை வேஸ்ட்டுமோ. இது மனிதனுடைய இயல்பு, மனதுடைய இயல்பு. ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காதலிக்கிறாங்க. அந்த காதல் அந்த பையன் திருமணம் ஆகணும்னு வேண்டிக்கிறான். இப்ப கடவுள் இருக்காரு, கடவுள்கிட்ட போய் அந்த பையன் கேட்கிறான், என் காதலை எப்படியாவது சேர்த்து வச்சு திருமணம் ஆகணும்னு வேண்டி. இதுதான் இயல்பு. கடவுள் தெரியுது அவருக்கு, திருமணம் ஆனால் அந்த பையன் பயங்கரமா கஷ்டப்படுவான். இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் மிகப்பெரிய தகராறு நடந்து சட்டையை கிழிச்சிட்டு பிரிஞ்சிருவாங்க, கோர்ட்டு கேஸு, வக்கீல், போலீஸ். இப்ப கடவுள் அவனுடைய காதலை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றக்கூடாதா? இதுதான் கேள்வி. நிறைவேற்றினா ஃபுல் லாங் டேர்முக்கு அவனுக்கு பிரச்சனை. அன்னைக்கு திரும்பியும் கடவுளை அன்னைக்கே பிரிச்சிருக்கலாமே. நிறைவேற்றலைன்னா என் காதலை நிறைவேற்றலையே கடவுளே இல்லைன்னா